டைட்டில் ப்ரெஷர் குக்கர் இஸ் பேக் ஆன் ஆர்சனல். ஏன் அப்படின்னா நேற்று நடந்த கேம்ல பிரென்ட்ஃபோர்டை மான்செஸ்டர் சிட்டி அடிச்சு ஓட விட்டுருக்காங்க 3-0 அப்படின்ற மாதிரி. அதன் காரணமாக என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா திருப்பியும் ஆர்டெட்டா அண்ட் சைடுக்கு ப்ரெஷர் வந்திருக்கு. இவங்க யார் கூட விளையாட போறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெஸ்ட் ஹாம் யுனைடெட். ஸோ ஈஸ்ட் லண்டன் டர்பியா இந்த கேம் இருக்க போகுது. ஸோ வெஸ்ட் ஹாம் அப்படின்னு சொல்லும்போது யார் ஞாபகம் வரா அப்படின்னு பார்த்தீங்கன்னா நூனோ எஸ்பிரிட்டோ. ஸோ அவர் தான் வந்து வெஸ்ட் ஹாமை மேனேஜ் பண்ண போறாரு. அண்ட் இன்னொரு சைடில் எஸ் ஆர்சனலோட மேனேஜர் ஆர்டெட்டா அவர் தான் பண்ண போறாரு. அண்ட் பையன் ஆல்ரெடி ஃபைனல்ஸ் சாம்பியன்ஸ் லீக்ல போயிட்டான். ஸோ இப்படிதான் பண்ண போறான். ரெண்டு பேரும் அட்டாக் வர்சஸ் டிஃபென்ஸ் அப்படின்ற மாதிரி ஒரு மோதலா தான் இருக்க போகுது. ஸோ ஓகே, இதெல்லாம் ஒரு சைட்ல இருக்கு. ஃபார்ம் அப்படின்னு பார்க்கும்போது என்னதான் ஆர்சனலுக்கு ஒரு பேக் டு பேக் லாசஸ் வந்தது ரீசெண்டாக ப்ரீமியர் லீக்ல. பான்மவுத் கூடயும் சரி, மான்செஸ்டர் சிட்டி கூடயும் சரி. அதுக்கப்புறம் ஒரு சூப்பரான ஒரு பவுன்ஸ் பேக் பண்ணாங்க. ஃபுல்ஹாம் கிட்ட 3-0 அடிச்சு ஓட விட்டுருந்தாங்க ஃபுல்ஹாமை. அண்ட் அதே லைன் அப் எடுத்துட்டு போயிட்டு சாம்பியன்ஸ் லீக்ல அத்லெட்டிகோ மேட்ரிட ஹோம்ல 1-0 அப்படின்ற மாதிரி செஞ்சு விட்டு சாம்பியன்ஸ் லீக்ல 20 இயர்ஸ்க்கு அப்புறம் ஃபைனல்ஸ் போயிருக்காங்க. அண்ட் இன்னொரு சைட்ல வெஸ்ட் ஹாம் வந்து கொஞ்சம் ரெலிகேஷன் நோக்கி போயிட்டு இருக்கிறதுனால ரெலிகேஷன் பேட்டில் அந்த ப்ரெஷர்ல போயிட்டு இருக்காங்க. ஸோ ரெண்டு பேருக்குமே ஒரு ப்ரெஷரான ஒரு கேமு. ஒருத்தங்க டைட்டில் அடிப்போமா அடிக்க மாட்டோமா அந்த மாதிரி ஒரு சினாரியோல வராங்க. இன்னொருத்தங்க அடுத்த சீசன் நான் எப்படியாவது பிரீமியர் லீக்ல இருக்கணும்டா அப்படின்ற மாதிரி வராங்க. அண்ட் எஸ், ஹெட் டு ஹெட் ஒரு சைடில் ஃபார்ம் அப்படி இப்படின்லாம் இருக்கு. பட் ஹெட் டு ஹெட் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டா இருக்கு. ஸோ எஸ், ஆர்சனல் வந்து ப்ரீவியஸ் ரெக்கார்ட்லாம் எடுத்து பார்த்தேன். எகெயின்ஸ்ட் வெஸ்ட் ஹாம் அடிச்சு ஓட விட்டுருக்காங்க வெஸ்ட் ஹாம். ஆக்சுவலா ஹோம்லயும் சரி அவேலையும் சரி ஹெட் டு ஹெட்ல பயங்கரமான ஒரு ரெக்கார்டு ஆர்சனல் வச்சிருக்காங்க. பட் ஹிஸ்ட்ரி ரெக்கார்ட்ஸ் எல்லாமே ஆர்சனலுக்கு இருக்கு. ஆனா அந்த வெஸ்ட் ஹாம் வேற மாதிரி ஒரு வெஸ்ட் ஹாம் ஆக்சுவலா. பட் இப்போ வெஸ்ட் ஹாம்ல நூனோ எஸ்பிரிட்டோ வந்திருக்கான், டிஃபென்ஸுக்கு பேர் போனவன். ஸோ இந்த தடவை ஒரு விக்டரி ஆர்சனலுக்கு வந்தா கூட அது ஒரு கஷ்டப்பட்டு எடுத்த ஒரு விக்டரியா தான் இருக்கும். ஒரு ஈஸியா கிஃப்ட் பண்ற மாதிரி ஒரு விக்டரி டெஃபினட்டா வெஸ்ட் ஹாம் தரமாட்டாங்க. அதுல டெஃபினட்டா நம்பிக்கையா இருக்கலாம் வெஸ்ட் ஹாம் பொறுத்த வரைக்கும். அண்ட் ஆர்சனலும் சும்மா கிடையாது, கண்ட்ரோல்டா இருக்காங்க. பொசிஷன் வைஸும் சரி பயங்கரமா விளையாட்டு இருக்காங்க. ஸோ அட்டாக் வர்சஸ் டிஃபென்ஸ் அப்படின்ற மாதிரி நம்ம சமரைஸ் பண்ணி ஆகணும். அண்ட் இதெல்லாம் இருந்தா கூட ஒரு சைட்ல ஸ்ட்ரென்த் அப்படின்னு பார்க்கும்போது ஆர்சனல் செட் பீஸ்ல இப்போ ரீசெண்டா கோல்ஸ் பெருசா வரல. ஆனா செட் பீஸ்ல இந்த சீசன் பிரீமியர் லீக்ல அவங்க தான் அதிக கோல்ஸ் அடிச்சிருக்காங்க, நம்ம எல்லாருக்கும் தெரியும். இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அவே ஃப்ரம் ஹோம் அதிக மேட்சஸ் அவேல போய் வின் பண்ணதும் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆர்சனல். ஏன் இதை நான் இப்போ சொன்னேன் அப்படின்னா இது எல்லாமே ஒரு டீமுக்கு ஆப்போசிட்டா இருக்கு. வெஸ்ட் ஹாம் செட் பீஸ்லயே அதிகமா கோல் வாங்கினது இந்த சீசன்ல யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா வெஸ்ட் ஹாம் யுனைடெட் தான் அதிகமான கோல்ஸ் வாங்கியிருக்காங்க. அண்ட் ஹோம்ல அவங்க ஃபார்ம் வந்து கொஞ்சம் இன்கன்சிஸ்டண்டா இருக்கு. ஸோ இவங்களோட ஸ்ட்ரென்த், அதாவது ஆர்சனலோட ஸ்ட்ரென்த் வந்து வெஸ்ட் ஹாமுக்கு ஒரு வீக்னஸா அமைஞ்சிருக்கு. ஸோ எஸ், இதெல்லாம் தான் சினாரியோஸ். அண்ட் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஆர்சனல் வின் பண்றாங்க இந்த கேமை அப்படின்னா ஒரு கை ட்ரோஃபில வச்சிடலாம். ஏன்னா முடிஞ்சிருச்சு பேசிக்கா பிரீமியர் லீகே 3 கேம் தான் இருக்கு. வெஸ்ட் ஹாம் கேம் வந்து டெஃபினட்டா டஃபா இருக்க போகுது, அதில் டவுட்டே கிடையாது. பட் வெஸ்ட் ஹாம் கிட்ட வின் பண்றாங்க ஆர்சனல் அப்படின்னா ஒரு கை ட்ரோஃபில வச்சிடலாம். அண்ட் அதுக்கடுத்த 2 கேம் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு அல்வா சாப்பிட்ற மாதிரி ஒரு கேம் தான். ஸோ ஒன்று வந்து பர்ன்லி கூட இருக்கு அண்ட் இன்னொன்று வந்து கிறிஸ்டல் பேலஸ் கூட இருக்கு. ஸோ எழுதி கொடுத்துடலாம் ஆர்சனலுக்கு பிரீமியர் லீக் 2025-26 சீசனோட டைட்டில் வின்னர்ஸ் அப்படின்ற மாதிரி எழுதி கொடுத்துடலாம். பட் வாட் இஃப் ஆர்சனல் லூஸ் திஸ் கேம்? முடிஞ்சிச்சு கதை. ஸோ டெஃபினட்டா ப்ரெஷர் பின்னாடி இருந்து சிட்டி போட்டுட்டே தான் வராங்க. இந்த கேமை ஆர்சனல் சப்போஸ் விடுறாங்கன்னா டைட்டில் ப்ரெஷர் வில் பி ஸ்டில் ஆன். இனிமே டைட்டில் ப்ரெஷர் பயங்கரமா வரதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா ஆர்சனலுக்கு இந்த 3 கேம் இருக்கு அண்ட் சிட்டிக்கு இன்னும் 3 கேம் இருக்கு. ஸோ இந்த வீக்கே சிட்டி விளையாடிடுவாங்க இன்னொரு கேமும். ஸோ ப்ரெஷர் பயங்கரமா இருக்க போகுது. ஸோ இதெல்லாம் ஒரு கன்சிடரேஷன் வச்சு பார்க்கும்போது நீங்க என்ன நினைக்கிறீங்க பாய்ஸ்? ப்ரிடிக்ஷன் படி பார்க்கும்போது ஸோ ஆர்சனல் வெஸ்ட் ஹாமை அடிச்சு அமுச்சு விட்டுருவாங்களா, இல்ல வெஸ்ட் ஹாம் வந்து ஏதாவது ஒரு பிரச்சனை ஆர்சனலுக்கு கொடுப்பாங்களா? ஸோ டெஃபினட்டா உங்களோட ஸ்கோர் ப்ரிடிக்ஷன் ஆகட்டும் சரி, உங்களோட ப்ரிடிக்ஷன் மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. அண்ட் ஆல்சோ இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா டெஃபினட்டா உங்க சிட்டி ஃபேன்ஸ் அண்ட் ஆர்சனல் ஃபேன்ஸுக்கு மறக்காம ஷேர் பண்ணிட்டு சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் வீடியோல மீண்டும் சந்திப்போம். until then it's bye from me. நன்றி, வணக்கம்.